வாசிக்கலாம். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 7 to 9 வசனங்கள் முடிய 7 to 9. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த 3 வசனத்தை நாம் வாசித்த போது இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்து சபையிலே உங்களோடு பேசும்படியாக சொன்னதனால் இந்த வார்த்தையை, இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. முதலாவதாக வானத்தையும் பூமியும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். நமக்கு நல்லாவே தெரியும். எந்த குழந்தைகளை கேட்டாலும் நமக்கு கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்ன சொல்லுவாங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுல முதல் 4 நாட்களும் கிரியேட் பண்ணினதை சிருஷ்டித்தவைகள் வேறு, அடுத்த 3 நாட்களில் என்றால் அடுத்த 2 நாட்கள் 5, 6 நாட்களில் சிருஷ்டித்தவைகள் வேறு. இப்படி நீங்கள் பிரித்து படித்திருப்பீங்கன்னு தெரியல. முதல் 4 நாட்களும் பிரித்தவைகளுக்கு ஜீவன் இல்லாதவைகள். நல்லா புரிஞ்சுக்க வேணும். முதலாவது 4 நாட்களும் தேவன் என்னென்னலாம் உருவாக்கினாரோ, இந்த பூமியிலே படைத்தாரோ, அது அத்தனையும் ஜீவன் இல்லாதவைகள். புரியுதா? எல்லாமே, அதாவது வானம், வானத்தினுடைய அந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸ், அது இது என்னமோ பூமியில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணீர்கள், அது நிறைய காரியங்களை நீங்க ஒவ்வொன்றா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 4 நாட்களும் ஆண்டவர் உருவாக்கினவைகள் வேறு. 5ஆவது நாள் வந்தபோது 5ஆவது நாள் ஒரு காரியத்தை அங்கு ஆண்டவர் குறிப்பாக நம்ம படிக்க முடியும். வாசிங்க அந்த 5ஆவது நாள் கிரியேஷனை. பின்பு தேவன் மீண்டும் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும், முதலாவதாக இங்க நம்ம வாசிக்கிறோம் ஜீவ ஜந்துக்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன அப்படின்னு சொன்னா அனிமல்ஸ், இல்லையா? அப்போ அந்த அனிமல்ஸை குறித்து, அதாவது மிருகங்களை குறித்து பேசும்போது ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்னு சொன்னால் ஜீவ ஜந்துக்கள், அதாவது ஜீவன் உள்ளவைகள். பிரைஸ் தி லார்ட். இந்த 4 நாட்கள் உருவாக்கினவைகளுக்கு ஜீவன் இல்லை. ஆனால் 5ஆவது நாள் வந்தபோது ஆண்டவர் உண்டாக்கினவைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவ ஜந்துக்களை. வாசிங்க. ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது என்ன சொல்றார் ஆண்டவர்? திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நம்பரை சொல்லி நீங்க ஜனிப்பிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா திரளாய். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே எப்படிப்பட்ட வார்த்தைகள் தான்? திரளாய் நீங்கள் பெருக கடவீர்கள், திரளாய் நீங்கள் ஜெயிப்பிக்க கடவைகள். புரியுதா? அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். அங்க பார்த்து சொல்றார், திரளாய் நீங்க என்ன செய்யுங்க? ஜெனிப்பிக்க கடவது. யாருக்கு கட்டளையிட்டார்?
பறவைகளுக்கு கட்டளையிட்டார், ஜீவ ஜந்துகளுக்கு கட்டளையிட்டார். புரியுதா? ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகளுக்கு கட்டளையிட்டார். அடுத்தது, தேவன் மகா மச்சங்களையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே, இங்கேயும் கர்த்தர் என்ன சொல்றார்? திரளா ஜனிப்பிக்கப்பட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்போ 5வது நாளிலே பறவைகள், மிருகங்கள், அதாவது சமுத்திரத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவன்கள், ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகள், இப்படி ஜீவ ஜந்துகள் எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கினார், இல்லைன்னா உண்டாக்கினார். 6வது நாள் வரும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆண்டவர் 6வது நாள் என்ன பண்ணாரு? மனுஷனை உண்டாக்கினார். அப்போ ஏன் 6வது நாள் மனுஷனை உண்டாக்கணும்? 4வது நாள் மனுஷனை உண்டாக்கியிருந்தா செத்து போயிருப்பான். 3வது நாள் மனுஷனை உண்டாக்கி இருந்தா செத்து போயிருப்பான். 6வது நாள் ஏன் மனுஷனை உண்டாக்கணும் அப்படின்னா, மனுஷனுக்குரிய எல்லாவற்றையும், அவனுடைய தேவைக்கான எல்லாவற்றையும், அவன் ஜீவனம் பண்ணுவதற்கான எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கி வைத்துவிட்டு அதுக்கு பிற்பாடுதான் மனுஷன் என்ன செய்றார்? ஆண்டவர். அப்போ நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க இந்த பூமியில பிறக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குரிய சகல காரியத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டு தான். புரியவே இல்லையோ? ஹல்லேலூயா. நீங்க பூமியில நீங்க ஜனிப்பிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குரிய சகல காரியங்களையும் ஆயத்தப்படுத்தாமல் ஒரு மனுஷனும் இந்த பூமியில ஜனிப்பிக்கப்படுவது இல்லை. ஏன் 6வது நாள் மனுஷனை உண்டாக்கணும் அப்படின்னா, அந்த மனுஷனுக்குரிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி எல்லாவற்றையும் உண்டாக்கின பின்பு, 2வது அவனுக்கென்று உண்டாக்கின எல்லாவற்றையும் தேவன் என்ன சொன்னாரு? நல்லதென்று கண்டார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள் உண்டானவைகள் அல்ல, உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள் அத்தனையும் எப்படிப்பட்டவைகள்? நன்மைக்கேதுவாய் நல்லவைகளாகவே கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இப்படி மனுஷனை ஜனிப்பித்த பிற்பாடு அந்த மனுஷனுக்கு என்ன கட்டளை கொடுத்தார் ஆண்டவர்? அவர்களுக்கென்று அடுத்தது ஒரு காரியத்தை உண்டாக்கினார். மனுஷன் மனுஷன் இந்த பூமியில ஜனிப்பிக்கப்பட்ட பிற்பாடு, இல்லை என்றால் உருவாக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் மனுஷனுக்காக என்ன உண்டாக்கினார்? அவனுக்கு ஒரு ஏற்ற துணை உண்டாக்கினார், அவனுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்னென்னலாம் நன்மை கொண்டு வருமோ அது எல்லாவற்றையும் அவனுக்காக உண்டாக்கி, இப்போ அவனுக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட ஏற்ற துணையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார். அவனுக்கென்று ஆயத்தப்படுத்த அந்த தோட்டத்திலும் அவனை கொண்டு வைத்தார். இது செய்தது அத்தனையுமே கர்த்தர். ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம வாசித்த சங்கீதத்தில் வாசித்தோம் இல்லையா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்ப பாருங்க, மனுஷனை உண்டாக்கின போது அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கின போது அவன் ஜீவனம் பண்ணுவதற்கு தோட்டத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அப்படி தோட்டத்தை உண்டாக்கி மனுஷன் இந்த தோட்டத்தில் கொண்டு வைத்து, இன்னைக்கு நம்ம ஆராதனையில் பார்த்தது போல எல்லாவற்றையும் அவனுக்கு ஆண்டு கொள்ளும்படியாகவும் எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொன்னாரு, இதெல்லாம் உனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனா நீ என்ன செய்ய வேண்டும்? இதை பண்படுத்தவும் இதை காக்கவும் வேண்டும். எதுக்காக பண்படுத்தணும்? அதிகமாக பலன் கொடுக்கும்படி. அதிகமாக நமக்கு பலன் வரும்படி, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெருகும்படிக்கு நாம் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? பண்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது, நாம் பண்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறவர்களை காக்க வேண்டியது யாருடைய வேலை? யாருடைய வேலை? ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்தை காக்க வேண்டியது யாருடைய வேலை? 1 லட்சம் ரூபாய் உனக்கு வருமானம் வருது, காக்க வேண்டியது யாருடைய வேலை? ஓ வேலை.
என் சித்தி ஏமாத்திருச்சு, எங்க பெரியப்பா ஏமாத்திருச்சு, எங்க பெரியம்மா ஏமாந்தவ நீ. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது கர்த்தர், ஆசீர்வாதத்தை தருகிறவர் கர்த்தர். அதை காக்க வேண்டியது யாருடைய வேலை? உங்க வேலை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார், எல்லா நன்மையும் கொடுத்தார், முழு அதிகாரத்தையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. புரியுதா? ஆனா ஒரு கண்டிஷனை சொன்னார் இல்லையா? நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மாத்திரம், அதாவது எல்லாவற்றையும் அதிகமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒரே ஒரு காரியத்தை இன்னைக்கும் பாருங்க, நமக்கு எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும், எவ்வளவோ நன்மைகள் இருந்தாலும், எங்கேயோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகிட்டு இருக்கு. அதுல தானே நம்ம நாட்டம் இருக்கும். நம் கண்களுக்கு முன்பாக எத்தனையோ நன்மைகள் இருக்கும், எத்தனையோ நன்மைகளில் கர்த்தர் நம்மை வைத்திருப்பார். எனக்கு அதுல கண்ணு போகவே போகாது. எது நமக்கு இல்லையோ, எது எனக்கு அனுமதி இல்லையோ, அதிலே தான் பார்த்துட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு ரகசியம் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. தூங்கிறீங்களா நீங்க? 10 காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 11வது ஒரு காரியம் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். தெரிஞ்சதுக்காக சந்தோஷப்படுவீங்களா, தெரியாம இருக்கிற ரகசியத்துக்காக மண்டை பிச்சிட்டு இருப்பீங்களா? இந்த சுபாவம் எங்க இருந்து வந்தது தெரியுமா? நம்முடைய தகப்பன், நம் மாமிச தகப்பனிடத்திலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்மையான எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கி வைத்துட்டு, இதை மட்டும் நீ சாப்பிடாத, சாப்பிட்டா செத்து போயிருவேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நன்மையை விடவும் அவனுக்கு அதுதான் பெருசா தெரிஞ்சது. ஹல்லேலூயா. இதை விடவும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் அங்க இருந்தது. என்னது? ஜீவ விருட்சத்தின் கனி. ஹல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனியும் அங்கதான் இருந்தது. ஆனா அவனுக்கு கண் அங்க போகல, அவனுக்கு அதை சாப்பிடணும்னு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. எதுல நாட்டம் கொண்டான் அப்படின்னா, எதை சாப்பிடக்கூடாது என்று தேவன் விலக்கினாரோ அதைத்தான் நாடினான். ஹல்லேலூயா. இது ஒரு இயல்பான மாமிச சுபாவம். இன்னைக்கு இப்போ மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த கட்டளை கொடுத்தார். புரியுதா? நம்ம அடிக்கடி சொல்லுவது போல, ஒரு குடும்ப வாழ்க்கையில 3வது ஒரு மனுஷன் என்ன செய்யக்கூடாது? 3வது ஒரு மனுஷனை கையப்படி சொல்லுங்க, 3வது ஆளை உள்ள விடாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க பண்படுத்தி பண்படுத்தி காத்து வச்சிருக்கிறத அவங்க என்ன செஞ்சிருவாங்க? கொண்டு போயிருவாங்க. ஹல்லேலூயா. இப்ப 3வது ஒரு மனுஷனை, 3வது ஒரு ஆளை இந்த வீட்டுக்குள்ள விட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் உள்ளே பிரவேசித்தது. ஹல்லேலூயா. அவர்கள் பண்படுத்தையும் அவர்கள் காத்து வைத்திருந்ததையும் இந்த 3வது ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கெடுத்து போட்டான். ஹல்லேலூயா. கெடுத்து போட்டான். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 3வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். நடுவுல ஒரு கனி இருக்குது, நடுவுல ஒரு விருட்சம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்படிதானே சொன்னாங்க. அந்த நடுவில் இன்னொரு விருட்சம் இருந்த பத்தி ஏதாவது பேசினாங்களா? நான் சொன்னேன் பாத்தீங்களா? எது, அதாவது இதை விடவும் அதிக மேன்மை உள்ளதும் நடுவுல தான் இருந்தது. ஆனா இவங்க கண்களுக்கு எதுதான் தெரிஞ்சது?
தேவன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி எதை விலக்கினாரோ அதுதான் அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இவங்க சுத்தி சுத்தி வர்றாங்க, ஜீவவிருட்சத்தின் கனியும் அங்கதான் இருக்கு. அவங்களுக்கு அதை அட்ராக்ட் பண்ணவே இல்லை, அவங்க பார்வை அதன் மேல போகவே இல்லை. எதை சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொன்னாரோ சுத்தி சுத்தி வந்து என்ன செய்யறான், இது எப்படி இருக்குமோ, இதோட ருசி எப்படி இருக்குமோ, இது பார்வைக்கு இவ்வளவு அழகா இருக்கு, சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்திருக்கணும். சாத்தான் கரெக்டா உள்ள வந்தான். அல்லேலூயா. புரியுதா? கேட்கிறப்போ ஏதாவது புசிக்க கூடாது என்று அதை சொன்னது உண்டோ என்று சொன்ன போது நடுவில் ஒரு விருட்சம் இருக்கு அப்படின்னு சொல்றான். தோட்டத்தின் நடுவில் ஒரு விருட்சம் இருக்கு. தோட்டத்தின் நடுவில் ஒரு விருட்சமா இருந்தது. அல்லேலூயா. அப்ப சொல்லும் போது நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? ஆனா இவன் ஏன் அதை மென்ஷன் பண்றான்? இவனுக்கு அதுதான் கண், அதுக்கு மேலதான் கண்ணு. புரியுதா? எதன் மேல் நாட்டம் இருக்குமோ அதைத்தான் என்ன செய்வோம், பேசுவோம். வழக்கம் தானே. நம்ம சொல்லுவோம்ல, இருதயத்தின் நிறைவினால், இருதயத்தின் நிறைவு அப்படியே வெளியில வரும். எதன் மேல் எனக்கு அதிக நாட்டமோ அதை குறித்தே பேசிட்டு இருப்போம். யாரை பார்த்தாலும் அதை குறித்து தான் பேசுவோம். அல்லேலூயா. இது இயல்பு தானே, நம்முடைய இயல்பு தானே. அப்போ இவன் கேட்ட மாத்திரத்தில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். இவட நம்ம சத்ரு சொல்றான், வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அல்லேலூயா. பிசாசு பாருங்க, அவனே செய்யல, இந்த கனியை பறிச்சது அவன் கிடையாது. புரியுதா? இந்த கனியை பறித்தது பிசாசானவன் அல்ல, ஆனா பறிக்க வச்சது யாரு? பாருங்க, நல்லா கவனிங்க. அதை மனுஷனை கொண்டு செய்ய வைத்தான். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பிசாசனுடைய தந்திரம் எதுவென்று அறியாமல், பிசாசு அதாவே எதுவும் செய்யல, பேசுச்சு, தந்திரமா பேசுச்சு, ஆனா செய்தது யாரு? இன்னைக்கும் அப்படிதான். அநேக நேரங்கள்ல பிசாசு பல விதங்கள்ல நம்மளை என்ன பண்ணுவான், டெம்ப்ட் ஆக்குவான், தூண்டுவான். செய்யறது யாரு? பிசாசு அல்ல, நம்ம தான். எதனால இது நடக்குது? பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்ததுனால. அல்லேலூயா. முதல்லயே சர்ப்பத்தின் வழியாக பிசாசு வர்றான்னு தெரிஞ்ச அந்த முதல்ல இந்த ஸ்திரீயானவள் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? கட் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? அந்த கம்யூனிகேஷன் ஸ்டாப் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? இதை பண்ணாம எப்ப நம்ம கூட உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கிறோமோ, எப்ப நம்ம கூட உட்கார்ந்து பதில் பேச ஆரம்பிக்கிறோமோ, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அநேக குழப்பங்களுக்கு நம்ம காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்லயே ஸ்டாப் பண்ணாதது. சம்பந்தமில்லாதவர்களோடு நமக்கு குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏன் வருது அப்படின்னா, முதல்லயே நம்முடைய கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணாதது. அல்லேலூயா. பேசி பேசி பேசி, அது ஒண்ணு பேச நான் ஒண்ணு பேச, அது ஒண்ணு கேட்க நான் ஒண்ணு பதில் சொல்ல, இப்படி பேசி பேசியே நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் ஒன்னும் செய்யல, நம்மளை செய்ய வச்சான். அல்லேலூயா. இப்போ இந்த பாவம் செய்ததின் விளைவாக இவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க? சாப்பிடக்கூடாத விருட்சத்தின் கனியை சாப்பிட்ட போது அங்க என்ன நடந்தது? வாசி. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும், என்ன கண் திறந்தது அவங்களுக்கு? மாம்சத்தின் கண் அவர்களுக்கு திறந்தது. மாம்சத்தின் கண் திறந்த மாத்திரத்தில், அடுத்தது வாசிங்க. இப்ப மாமிசத்தின் கண் திறந்த மாத்திரத்தில்
அவங்க ரெண்டாவது என்ன பார்த்தாங்க அப்படின்னா, தாங்கள் நிர்வாணிகள். மாமிசத்தின் கண் எப்ப திறந்ததோ அப்போ அவன் தன்னை பார்க்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. தன்னுடைய மாமிசத்தை பார்க்க ஆரம்பித்தான். அதுவரைக்கும் அவன் தன்னை பார்த்ததே இல்லை. புரியுதா? அவன் மாமிச கண்கள் எப்பொழுது திறக்கப்பட்டதோ அப்பொழுது அவன் தன்னை பார்க்க ஆரம்பித்தான். மாம்சத்துக்குரியவன் தனக்குரிய மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றுவதில் மாத்திரமே குறியாக இருப்பான். ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் மாமிசத்தினுடைய கிரியைகள். புரியுதா? மாமிசம் எப்பொழுது பலன் கொள்ளுதோ மாமிசத்தினுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கென்று எல்லா விதமான பிரயாசமும் எடுப்பான். ஹல்லேலூயா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். விபச்சாரக்காரனை வச்சுக்கங்களேன், இவனுடைய சிந்தனை எல்லாம் என்னவா இருக்கும்? எங்க போனாலும், யார்கிட்ட பேசினாலும், யார்கிட்ட பழகினாலும் அவனுடைய உள்நோக்கம் என்னது? ஹல்லேலூயா. அவன் பேசுகிறது எப்படிப்பட்டது? அவன் செயல் எப்படிப்பட்டது? நல்ல ஒரு மனுஷனை பார்த்தா கூட, நல்ல ஒரு ஸ்திரீயை பார்த்தா கூட அவன் தாட் என்னது? விபச்சாரம். எப்படி விபச்சாரம் செய்யலாம்? எப்படி விபச்சாரம்? இப்ப நீங்க ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, குடிகாரங்களுக்கு மட்டும் கடை எங்க இருக்குதுன்னு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கூகுள் மேப் அவசியமே கிடையாதுங்க. கரெக்டா தூக்கிடுவாங்க. நம்ம அந்த ஊர்ல தான் இருப்போம், நமக்கே அந்த கடை தெரியாது, அவங்க கரெக்டா தூக்கிடுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? இதே போல அவங்களுடைய எண்ணம் எப்பொழுதும் அதை குறித்தே இருக்கும். இப்ப பாருங்க, இவன் கண்கள் திறக்கப்பட்ட மாத்திரத்தில் அப்பொழுதுதான் தன்னுடைய மாமிசத்தை அவன் பார்க்க ஆரம்பித்தான். அடுத்தது என்ன செய்கிறான் அப்படின்னா, அத்தி இலைகளை தைத்து என்ன உண்டாக்குனாங்க? முதலாவதாக அவங்களுக்கு என்று ஒரு வஸ்திரத்தை உண்டாக்கினார்கள். பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக ஒரு மரத்தினுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிற இடம் இதுதான். இந்த அத்தி மரத்தினுடைய இலையை எடுத்து ஒரு வஸ்திரத்தை உண்டு பண்ணி, என்ன செய்ய, வஸ்திரத்தை உண்டு பண்ணி அவங்க போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக? அந்த மாமிசத்தை மறைப்பதற்காக. எப்போ மனுஷன் தன் மாமிசத்தை பார்த்தானோ, தன் மாம்சத்தினுடைய எல்லா காரியங்களையும் பார்த்தானோ, அப்பொழுது அவன் எடுத்த தீர்மானம் என்ன அப்படின்னா, அதை மறைக்க தொடங்கினான். ஹல்லேலூயா. மறைப்பதற்கு தொடங்கினான். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, இந்த வஸ்திரத்தை இவர்கள் எடுத்து அதை உண்டாக்கின போது அங்க தேவன் இல்லை. அங்க இல்ல தானே? நம்ம 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் வஸ்திரத்தை தங்களுக்கு அரை கச்சைகளை. இப்ப கவனிங்க, அப்போ யாரு வர்றா? அதுக்கப்புறம் இவங்க டிரெஸ் உண்டாக்கின பிற்பாடு குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு ஒரு பழக்கம் இருந்தது, தான் உண்டாக்கின அந்த தோட்டத்தில் உலாவுகிற பழக்கம். ஹல்லேலூயா. அந்த உலாவுகிறபடி இப்ப தேவன் என்ன செய்கிறாரு? அந்த தோட்டத்தில் உலாவி கொண்டிருக்கிறதை யார் கேட்கிறான்? ஆதாம் கேட்கிறான். தேவனாகிய கர்த்தரின் உலாவின சத்தம் அவன் மனைவியும் கேட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது கவனிங்க, இவங்க ஏற்கனவே வஸ்திரம் போட்டிருக்கிறாங்க தானே, அத்தி இலைகளினால் வஸ்திரத்தை உண்டாக்கி இருக்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் ஏன் ஒளியணும்? Dress போட்டாச்சு. நீங்க ஒரு நிர்வாணத்தை மூடுவதற்காக நீங்க வஸ்திரம் போட்டிருக்கிறீங்க. அதுக்கு பிற்பாடு இவங்க இன்னொரு காரியத்தை செஞ்சாங்க. விருட்சங்களுக்குள்ளே வாசிங்க திரும்ப. ஒளித்து கொண்டார்கள். தங்களை அந்த விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்து வைத்தார்கள். விருட்சம்னா நமக்கு ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்குது? முந்தின வசனம் ட்ரீஸ் இல்லையா? மரங்களுக்குள்ளே என்ன செஞ்சாங்க? ஒளித்து கொண்டார்கள். மரம் அப்படின்னாலே வேதத்துல மாமிசம். இப்ப பாருங்க, இவங்க ஏற்கனவே வஸ்திரத்தை போட்டிருக்கிறாங்க. ஆனா இவங்க தேவனுக்கு மறைக்க வேண்டிய அவசியம் அல்ல, தேவையில்லை. ஏன்னா வஸ்திரம் போட்டிருக்கிறோம்.
இல்லையா? ஆனாலும் இவங்க விருட்சங்களுக்குள்ளே தங்களை என்ன செஞ்சார்கள்? ஒளித்து கொண்டார்கள். மரங்களுக்குள்ளே தங்களை ஒளித்து கொண்டார்கள். அதாவது மாமிசத்துக்குள்ளே தங்களை முழுவதுமாக அடிமைத்தனப்படுத்தி கொண்டார்கள். ஹல்லேலூயா. தங்களை அடிமையாக்கி கொண்டார்கள். மாமிசம் தங்களை மறைக்கும் என்று சொல்லி, வஸ்திரம் தங்களை மறைக்கும் என்று சொல்லி தங்களை மாமிசத்தின் கிரியைக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் கூப்பிட்டார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆண்டவருக்கு ஆதாம் எங்க இருக்கிறான்னு தெரியாதா? ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் இப்ப ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் மாமிசத்துக்குள்ள இருக்கிறபடியினால், அவன் மாமிசத்தினுடைய எல்லா கிரியைக்கு தன்னை அடிமைப்படுத்தி அதற்குள்ளாக தன்னை ஒளித்து கொண்டபடியினால் ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ இப்போ எங்க இருக்கிற? ஹல்லேலூயா. புரியுதா? அப்ப மாமிசத்திற்கு என்று தன்னை அர்ப்பணித்த போது ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறார், நீ இப்போ எங்க இருக்க? அவன் சொல்றான், அதற்கு அவன் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு என்ன சொல்றான்? அவங்க நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன். ஹல்லேலூயா. இப்ப இங்க நடக்குது. ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் உனக்கு நிர்வாணின்னு அறிவித்தது யார்? ஏன் நீ தோட்டத்தை ஒளிந்து கொண்டிருக்கிற? அங்க கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க? முதலாவது, இப்ப ஆண்டவர் ஒன்னொன்னா கேட்கிறார். ஆதாம் முதலாவது என்ன செஞ்சாரு? நம்ம வழக்கமா இருக்கு சொல்றபடி, நம்முடைய சகோதரர்கிட்ட கேட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் யாரை தான் சொல்லுவாங்க? அவாச்சரி கிடையாது, அவாச்சரி கிடையாது, அவாச்சரி கிடையாது. ஹல்லேலூயா. இது நம்முடைய எல்லாமே நம்முடைய ஆதி தகப்பனது வந்ததுதான். புரியுதா? எதுக்கெடுத்தாலும் ஒரு பாவம் மனைவி ஒண்ணு இருக்கும், என்ன எல்லா பிளேமே அதான் எடுக்கும். புரியுதா? அவ சரி கிடையாது, அவ பண்ண சரி கிடையாது, அவ பேசின சரி கிடையாது. இப்போ ஆதாம் சொல்ற, நீர் என்னுடனே இருக்கும்படி தந்த ஸ்திரீயானவள். அடுத்தது ஸ்திரீயை கேட்கிறார். ஸ்திரீ என்ன சொல்லுது? ஸ்திரீ என்ன சொல்லுச்சு? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஹல்லேலூயா. இப்போ சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் கேள்வி எல்லாம் கேட்கல. நான் அப்பதான் சொன்னேன். புரியுதா? சர்ப்பத்திட்ட நமக்கு பேச வேண்டிய எடுத்த உடனே என்ன பண்ணாரு? நீ இதை செய்தபடினால். அங்க பேச்சுவார்த்தையே கிடையாது, என்கொயரியே கிடையாது. மனுஷங்கிட்ட கேட்டார். புரியுதா? ஆதாம்கிட்ட கேட்டார், ஏன்பா பண்ணீங்க? ஏவாள்கிட்ட கேட்டார், ஏமா பண்ணீங்க? ஆனா சர்ப்பத்தை பார்த்து ஏன் பண்ணன்னு கேட்கல. ஹல்லேலூயா. என்ன சொன்னாருன்னா, நேரடியாவே சொன்னாரு, நீ இதை செய்தபடியால். ஆமா. இப்போ அதுவரைக்கும் அவனுக்கு இல்லாத ஒரு சாபம் சர்ப்பத்துக்கு உண்டாயிற்று. இதுல படிக்கும் போது நம்ம ரெண்டு முக்கியமான காரியத்தை கவனிக்கணும். ஆண்டவர் சர்ப்பத்துக்கும் ஒரு என்ன செஞ்சார்? ஒரு சாபத்தை கொடுத்தார், சாத்தானுக்கு ஒரு சவாலை கொடுத்தார். ஹல்லேலூயா. புரியுதா? ஆனா யார்கிட்ட பேசினாரு? சர்ப்பத்திட்ட. ஒரே ஆள்கிட்ட ரெண்டு காரியத்தை வெளிப்படுத்துறார். முதலாவது, இடம் கொடுத்த சர்ப்பத்துக்கு. புரியுதா? அதுக்கு முன்னாடி சர்ப்பம் எப்படி போச்சோ, எப்படி ஊந்துச்சோ, எப்படி இருந்ததோ நமக்கு தெரியாது. ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் வயிற்றினாலே. சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறதுனால நம்முடைய ஆதி மேன்மையை நம்ம இழந்து போக வேண்டி இருக்கும். சர்ப்பத்தை ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாருன்னு தெரியாது. அது எப்படி ஊந்து போச்சு, இல்லை எப்படி மரம் ஏறிச்சு, இல்லை என்ன பண்ணுச்சு, எப்படி இது நடந்தது நமக்கு தெரியாது. ஆனா அது சாத்தானுக்கு தன்னை ஒப்புவித்த போது, சாத்தானுக்கு இடம் கொடுத்த போது என்ன ஆயிருச்சு? அது வயிற்றினாலே. அடுத்தது அதுக்கு ஆகாரம் என்ன தெரியுமா? மண்ணு. ஹல்லேலூயா. அதனுடைய ஆகாரம் என்ன? இந்த ஆகாரம் எப்போ? சாபத்துக்கு பிற்பாடு. புரியுதா? அது உயிரோடு இருக்கும் போதெல்லாம் என்ன சாப்பாடு? மண்ணை தின்பாய். ஆனா இன்னைக்கு நாட்கள் போக போக நிறைய அப்கிரேட் ஆகி பல காரியங்கள் அதனை செய்து, தவளை, எலி அதெல்லாம் பிடிச்சி
மிருகங்களை எல்லாம் பிடிச்சு சாப்பிடுது இல்லையா? அது எதனால அப்படிங்கிறது, அது காலங்கள் மாறி மாறி வந்து பல பரிணாமங்களுக்கு பிற்பாடு மாறிடுச்சு. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த சாபம் என்னது? நீ உயிரோடு இருக்குமெல்லாம் என்ன எப்படி நடப்ப? மண்ணதான் திம்ப. அல்லேலூயா. இப்படி ஸ்திரீக்கு அடுத்தது ஒரு சாபத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் இல்லையா? அடுத்து என்ன செய்யறாரு? மனுஷனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். மனுஷனுக்கு சாபம் கொடுத்ததோடு அல்லாமல் இந்த பூமியும் என்ன செய்தது? சபிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனா தேவன் உருவாக்கின போது இந்த பூமியும் சரி, இந்த பூமியில் உள்ள சகல சிருஷ்டிப்பையும் ஆண்டவர் குறிப்பாக ஜீவராசிகளை உண்டாக்கின போது என்ன வார்த்தையை சொன்னார் தெரியுமா? என்ன பண்ணாரு? வாசிங்க. அதே நான் 5வது நாள் சம்பவம் 20 இருந்து. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் தேவன் மகாமச்சங்களையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தேவன் அது நல்லது என்று கண்டார். 22ஆம் வசனத்தை கவனிங்க. இப்ப எப்போ ஜீவராசிகள் இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்டதோ, இப்ப நல்லா கவனிங்க, மிருகங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கா? பலுகி பெருங்கன்னு சொன்னாரு, அதுக்கு என்ன ஆயிர போகுதுங்க? பலுகி பெருகிற போகுதுங்க. ஆனா எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, அந்த மிருகங்களை என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். அப்போ இந்த பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளும், ஜீவனுள்ள எல்லா உயிர்களும் என்ன எப்படிப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டது. அடுத்தது என்ன சொன்னாரு? நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவதும் என்றார். என்ன அழகா ஆண்டவர் இங்க வசனத்தை சொல்லி இருக்கிறார் பாத்தீங்களா? ஜீவராசிகளை பார்த்து நீ முதலாவது கர்த்தர் செய்தது ஆசீர்வதித்தார். ஏங்க, ஒரு மிருகங்களையே கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார் என்று சொன்னா, அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பது எப்படி? இரண்டாவது, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, நீங்கள் குறுகி போக வேண்டியவர்கள் அல்ல, கர்த்தரால் பலுகி பெருக வேண்டியவர்கள். ரியலைஸ் பண்றீங்களா? நீங்க உங்களை குறித்த கர்த்தருடைய விருப்பம் என்னவா இருக்கும்? என்னை குறித்த கர்த்தர் என்ன விரும்புவார்? என்ன விருப்பம் கர்த்தரிடத்தில் இருக்கும்? நீங்க எல்லாரும் கெட்டு போவதற்கா? இல்ல சிறுமைப்பட்டு போவதற்கா? இல்ல, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் பலுகி பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம இந்த வார்த்தைகளை எல்லாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா, இதைகளை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, மிருகங்களையே நீர் ஆசீர்வதித்தீரானால், பறவைகளையே நீர் ஆசீர்வதித்தீரானால், அவைகளையே நீர் பலுகி பெருக சொல்லி இருப்பீரானால், அவைகள் எல்லாம் பலுகி பெருகினது சத்தியமானால் என்னையும் ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணும். தப்பு கிடையாதுங்க இது சொல்றதுல எல்லாம். இது தவறான வார்த்தை அல்ல. ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்துக்காக போய் நிக்கிறது தப்பே கிடையாது. ஆண்டவர்கிட்ட போய் கையேந்துறது தப்பே கிடையாது. மனுஷங்கிட்ட போய் கையேந்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் கையேந்திரலாமே. யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் வெளியெல்லாம் சொல்ல மாட்டார். ஏங்க, ஜென்யூன் காட், ரொம்ப டீசென்டான ஆண்டவர். வெளியே பப்ளிசிட்டி பண்ண மாட்டார். ஆனா மனுஷன் உன்னை ஆசீர்வதித்தானால், மனுஷன் உன்னை உயர்த்தினானால், அவன் 10 பேர்ட்ட சொல்லிட்டு இருப்பான், என்னாலதான் நான் தான் கொடுத்தேன். ஆனா கர்த்தர், நீ தனிமையில தேவ சமூகத்திலே போய், ஆண்டவரே, மிருகங்களையே ஆசீர்வதித்து பெருக பண்ணி இருக்கிறீர் என்று சொன்னால், என்னையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும் என்று சொல்லி நீ தனிமையிலே கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீரை ஆண்டவர் துருத்தியிலே வைத்து ஏற்ற காலத்திலே வெளியரங்கமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நீ ரகசியமாய் கேட்கிறவைகள், அந்தரங்கத்தில் கேட்கிறவைகள் ஆண்டவருக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம விசுவாசத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள். புரியுதா? இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட மிருகங்கள், இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட பறவைகள். ஆனா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மிருகம் யாருக்கு இடம் கொடுத்தது? ஹல்லேலூயா.
யாருக்கு இடம் கொடுத்தாங்க? நீங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது? மிருகம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த மிருகம் யாருக்கு இடம் கொடுத்துச்சு? ஹல்லேலூயா. மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மனுஷன் யாருக்கு இடம் கொடுத்தான்? சாத்தானுக்கு. முடிவென்ன? 2 பேருக்கும் சாபம் வந்தது. இதன் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியும் சபிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவன் உண்டாக்கின போது அந்த பூமியில் என்ன கிடையாது? முள் கிடையாது. புரியுதா? நம்ம இன்னைக்கு ஏன் செருப்பு போட்டோம்? முள்ளு குத்திக்கிறோம் அப்படின்னு செருப்பு போட்டோம், அப்படிதானே? ஆனா தேவன் உண்டாக்கின போது பூமியில் என்ன கிடையாது? எப்ப முள் வந்தது? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது. எப்பெல்லாம் உங்க காலில் முள்ளு குத்துதோ, இப்ப குத்தாது. ஏன்னா நம்ம கட்டியா என்னென்னமோ ஷூவும் என்னென்னமோ செருப்பும் போட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? நம்ம செருப்பு போடாம நடந்தீங்கன்னா தெரியும். அந்த முள் குத்தும் போது நமக்கு ஒரு உணர்வு வரணும், இது எங்க தகப்பன் மூதாதையர் செய்த பாவத்தினுடைய விளைவு காலில் குத்துது. ஹல்லேலூயா. இந்த பூமியை கர்த்தர் சபித்தார். இதோடு ஆண்டவர் விட்டுறல. புரியுதா? இதோடு ஆண்டவர் அங்க நிறுத்தல. என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த தோட்டத்தில் இருந்து அவர்களை வெளியே அனுப்பணும். இருந்தா இப்போ இவன் அடுத்தது என்ன விருட்சத்துக்கு போவான்? ஏன்னா மிடில் என்ன, எத்தனை விருட்சங்கள் இருந்தது? 2 விருட்சம். ஒன்னு ஜீவ விருட்சம், இன்னொன்னு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஒன்னு காலி பண்ணிட்டான். புரியுதா? இன்னொன்னு மீதி இருக்கு. அடுத்தது ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட் அவனுடைய சிந்தனை எங்க தான் போகும்? அடுத்தது அங்கதான் போகும். அந்த ஜீவ விருட்சத்தின் கனிய இந்த மாம்சத்தில் போய் சாப்பிட்டான்னு சொன்னா பாவமுள்ள அந்த சாபமுள்ள சந்ததி சாவாமை உள்ளதாக மாறி போயிடும். புரியுதா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ரீசன். அதான் ஆண்டு சொல்றார், அவனையும் பறித்து அதை என்றென்றைக்கும் உயிரோடு இருந்து விட அதுக்கு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். வெளியே அனுப்பியிருக்க வேண்டியதானே சும்மா. ஏற்கனவே அவங்க ஒரு வஸ்திரம் போட்டிருக்கிறாங்க இல்லையா? அப்படித்தானே? என்ன வஸ்திரம் போட்டிருக்காங்க? அத்தி இலைகளினால் அரைக்கச்சிகளை கட்டினார்கள் இல்லையா? அப்போ அது ஒரு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸோட என்ன பண்ணியிருக்கலாம்? தோட்டத்துக்கு வெளியே அனுப்பியிருக்கலாம். ஏன்னா அவங்க நிர்வாணமா இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த அத்தியிலை வஸ்திரத்தை கலட்டி தோல் உடைகளை உண்டாக்கினார். அந்த வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆண்டவர் என்ன பண்ணாரா? உண்டாக்கினார், உடுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம குழந்தைகளுக்கு கை குழந்தையா இருக்கும்போது என்ன செய்வோம்? என்ன செய்வீங்க? குழந்தையா இருந்தா நாங்க என்னத்தை செஞ்சோம்? குழந்தையா இருக்கும்போது என்ன செய்வீங்க? எல்லாமே நம்ம தான் பண்ணுவோம் இல்லையா? ட்ரெஸ் போடுறதுன்னா யாரு? நீங்க குழந்தை போடுமா? நம்ம தான் போட்டு விடுவோம் இல்லையா? அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுவாகவே போட்டுக்கும், அப்படித்தானே? இங்க ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு போட்டிருந்த வஸ்திரத்தை கலட்டி இவர் ஒரு வஸ்திரத்தை உண்டாக்கி இந்த வஸ்திரத்தை என்ன பண்ணாரு? உடுத்தினார், அப்படித்தானே? என்ன வஸ்திரம் அது? தோல் உடைகள். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், 5வது நாள் மிருக ஜீவன்களை உண்டாக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவைகளை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணினார், அப்படித்தானே? அதான் உங்களோட வாக்கு தத்துவம். இப்போ ஒரு வஸ்திரம் போடப்பட்டிருக்கு. என்ன வஸ்திரம்? இந்த தோல் வஸ்திரத்துக்கு எங்க போயிருப்பாங்க? ஆண்டவர் எங்க போயிருப்பாரு? ஏதோ ஒரு மிருகத்தை தேடி இருப்பார்ல. ஒரு மிருகத்தை பிடிச்சிட்டார். மிருகம் என்ன நினைச்சிருக்கும்? இப்போ ஏராளமான மிருகங்கள் இருக்கு. இப்ப 2 வஸ்திரம் வேணும், அவனுக்கும் அவளுக்கும். புரியுதா? இப்ப ஆண்டவர் சுத்தி சுத்தி பார்த்து ஒன்னு பிடிக்கிறார். ஒரு மிருகம் கையில கிடைச்சிருச்சு. அவர் ஏதோ ஒரு மிருகத்தை, என்ன மிருகம் கையில கிடைச்சிருச்சு, பிடிச்சிட்டார். என்ன பண்ண போறாரு? கொல்ல போறார். கொல்லுண்டு என்ன செய்வார்? தோலை உரிப்பார், அப்படிதானே?
மிருகம் என்ன நினைச்சிருக்கும்? புரியுதா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஏராளமான மிருகங்கள் இருந்தது. மாட்டுனது என்ன நினைக்கும்? மாட்டின மிருகம் என்ன நினைக்கும்? முதலாவது நினைக்கும், நீங்க தானே சொன்னீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு. நீங்க தானே சொன்னீங்க பெருக சொல்லி. இப்ப என்ன பிடிச்சு வச்சு கொல்ல போறீங்களே. ரெண்டாவது, இத்தனை பேர் இருந்து நானா கிடைச்சேன். சிரிக்கிறீங்க. எவ்வளவு பெரிய கிரேட் ட்ரூத் தெரியுமா அது? ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஆசீர்வதித்து பெருக சொன்ன ஆண்டவர் அந்த மிருகம் பேசுமா இருந்தா அது திருப்பி இப்படி கேட்டிருக்கோம். நான் இதை எப்படிதான் யோசிச்சு பார்த்தேன். நீங்க எங்களை உண்டாக்கி, நீங்களே எங்களை ஆசீர்வதிச்சீங்க, நீங்களே பெருக சொல்லிட்டு நீங்களே எங்களை கொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் ஒரு நாள் கேட்டார். உங்களுடைய ஒரே குமாரன் சொன்னீங்களே, இவரில் பிரியமா இருக்கேன்னு சொன்னீங்களே, நீங்களே என்ன கொல்லலாமா? இயேசு கேட்டாரா இல்லையா? ஹல்லேலூயா. கேட்டுக்கலாம் இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்க தான் சொன்னீங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லி நீங்க தான் சொன்னீங்க. ஹல்லேலூயா. இவரில் பிரியமா இருக்கிறேன்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நீங்களே என்ன கொல்ல போனா எப்படி? ஹல்லேலூயா. முதல் மனுஷன் செய்த பாவம், பாவமல்லாத அவரை பாவமாக்கிச்சு. ஹல்லேலூயா. ஒண்ணுமே அறியாத மிருகம் அந்த தோட்டத்தில் சந்தோஷமாய், சந்தோஷத்தோடு களிப்போடு குதித்து விளையாடி கொண்டிருந்த மிருகம் அன்று அந்த மனுஷனுக்காக கொல்லப்பட்டது. அது நினைச்சிருக்கோம், இந்த பாவி பயம் பண்ணதுக்கு நானா பலியாகணும், இவன் பண்ணினதுக்கு நானா பலியாகணும். இவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் பெருக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இவரே என்ன கொல்றார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதே தான் இயேசுவுக்கு நடந்தது. ஆண்டவர் கேட்டாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஹல்லேலூயா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பரலோகத்திலிருந்து பிதா என்ன கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னார், என் பிரியமான குமாரன், எனக்கு நேச குமாரன், என்னுடைய ஒரே குமாரன், இவர் எனக்கு பிரியமான குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப அந்த தகப்பனை நோக்கி, அந்த பிதாவை நோக்கி பெருமூச்சு விட்டு அழுகிறார். பிதாவே, ஹல்லேலூயா, நீங்க தானே சொன்னீங்க, பிரைஸ் தி லார்ட், நீங்க தானே சொன்னீங்க, இப்ப எங்க போனீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்ப இந்த மிருகம் கேட்டிருக்கும் பாத்தீங்களா, நினைச்சிருக்கும் பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் இருதயத்தை கல்லாக்கிக்கிட்டார். அது அவருடைய சுபாவம் அல்ல, அது அவருடைய நேச்சர் அல்ல. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல மிருகம் கேட்டிருக்குமானால், மிருகம் அழுதிருக்குமானால், ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிச்சுட்டு நீங்க பெருக சொல்லிட்டு நீங்களே என்ன கொல்ல போறீங்களே கேட்டிருக்குமானால், ஆண்டவர் எவ்வளவு இருதயம் உடைஞ்சிருக்கும். புரியுதா? ஆனாலும் இந்த மிருகத்தை என்ன பண்ணாரு? கொண்டார். ஹல்லேலூயா. ஏதேனில் ஒரு பலி செலுத்தப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக ஒரு பலி ஏதேனில் செலுத்தப்பட்டது. யாருக்காக? இந்த மனுஷன் செய்த பாவம். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து, நம்முடைய பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டு, நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட கொண்டு போக ஒரு ஆட்டை போல வாய்த்தரவாமலும் தலையசைக்காமலும் இருந்தார். அவர் தன்னை விடுவிக்க வல்லமையுள்ள பிதாவை நோக்கி பெருமூச்சு விட்டு அழுகிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்.
பிதா ஒரு வார்த்தை சொல்லல, ஆனால் தூதனை மாத்திரம் அனுப்பி பலப்படுத்தினார். அந்த மரணத்தை நிறைவேற்றும்படியாக பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஜனங்களை மீட்கும்படியாக அவர் பலப்படுத்தினார். அந்த பாடுகளை சகிக்கும்படியாக பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. பாடுகளும் சோதனைகளும் வரும்போது சில நேரங்கள்ல நமக்கு பதில் வராது, ஆனா ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கண்ணீரோடு பெருமூச்சு விட்டு அழும்போது இந்த சோதனைகளை தாங்குவதற்கு எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பலன் உண்டாயிருந்ததோ அதே போன்ற ஒரு பலன் நமக்கு நிச்சயமாக பரலோகம் செய்யும். முடிவென்ன? மகிமையாக மாறும். ஹல்லேலூயா. பாடுகளை சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் பொன்னென்று விளங்கின பிற்பாடு, அவன் சோதனையை தாண்டின பிற்பாடு அவன் அதிக மகிமையாக அதிக கனப்படுத்தப்படுவான், அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. சோதனைகளுக்குள்ளாய் பாடுகளுக்குள்ளாய் நீங்க பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா சோர்ந்து போகாதீங்க. காண்கிற ஒரு தேவன் உண்டு, நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. உங்களை தாண்டி தப்புவிக்க வல்லவர். முடிவு அது சம்பூர்ணமான மகிமையாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த சோதனை காலத்தில் இயேசு தன்னுடைய பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆனா விடுதலை ஆகல. ஆனால் அந்த சோதனையை தாங்கக்கூடிய பலன் அருளப்பட்டது. அந்த முடிவு, அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன், ஹல்லேலூயா, தேவன் பிரைஸ் தி லார்ட், தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவரை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உயிரோடு எழுப்பினார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. இதுதான் சோதனை சகிக்கிறவனுக்கு வருகிற மகிமை. பிரைஸ் தி லார்ட். சோதனையை ஒரு மனுஷன் சகிப்பானானால், சோதனை ஒரு வேதனையும் பாடுகளையும் ஒரு மனுஷன் சகிப்பானானால் நிச்சயமாக அது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக அவர் அதை எழுப்புவார். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமம் எப்படி உயர்த்தப்பட்டதோ அதே போல உங்களுடைய நாமம் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். சோதனையை தான் சகிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா உயர்த்தப்படுவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பாடுகளுக்குள்ள போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்க உயர்த்தப்படுவீர்கள். ஒரு நாளும் கீழே விட மாட்டார் ஆண்டவர். நம்ம அப்பா ஒரு நாளும் கீழே விடுகிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல. இப்ப இந்த வஸ்திரத்தை அவர் ஆயத்தப்படுத்தின போது, புரியுதா? வஸ்திரத்தை அவர் ஆயத்தப்படுத்திட்டார். என்ன வஸ்திரம்? தோல் வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்தின போது இந்த ஆதாமும் ஏவாளிடத்தில் இருந்த ஒரு முக்கியமான சுபாவம் என்ன? அந்த தோல் உடைகளை அவர் உண்டாக்கின போது, பிரைஸ் தி லார்ட், அந்த வஸ்திரத்தை அவர்கள் உண்டாக்கின வஸ்திரத்தை கழட்டவும், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின வஸ்திரத்தை போட்டுக் கொள்ளவும் அவர்கள் அர்ப்பணித்தார்கள். இது அவர்களிடத்தில் வெளிப்பட்ட கீழ்ப்படிதல். ஒரு தவறு நடந்தது, இரண்டாவது தவறுக்கு அவங்க இடம் கொடுக்கல. புரியுதா? இங்க நன்மை தீமை அறியத்தக்க கூடிய ஞானம் வந்துச்சு. எப்போ? விருட்சத்தின் கனியை புசித்த போது. இப்போ இவங்க தீர்மானிச்சிருக்கலாம், இந்த வஸ்திரத்தை போடலாமா போடக்கூடாதா, தீர்மானிச்சிருக்கலாம்ல. ஆனா இங்கதான் ஆதாம் ஏவாளுடைய குவாலிட்டி. ஒரு தவறு நடந்துச்சு, திரும்ப என்ன செஞ்சிடக்கூடாது? தவறு செஞ்சிடக்கூடாது. தவறு இன்னைக்கும் சொல்றேன், தவறு இயல்பு. திரும்ப திரும்ப தவறு என்பது இயல்பு அல்ல, துணிகரம். ஹல்லேலூயா. ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு கேட்டப்போ ஆதாமுக்கு புரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. தப்பு பண்ணிட்டோம், தப்பு நடந்துருச்சு. இப்போ ஆண்டவர் சில சாபங்களை கூறிவிட்டு ஆண்டவருடைய அவன் உண்டாக்கின வஸ்திரத்தை கழட்டி இவர் உண்டாக்கின வஸ்திரத்தை போடுவதற்கு தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணித்தான். தன்னை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்படி சிலர் பார்க்கறீங்க, முக்கியமான ஒரு காரியம் அதில் இருக்கு, சத்தியம் அதில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த வஸ்திரத்தை, தேவன் கொடுத்த வஸ்திரத்தை போடுவதற்கு அவன் தன்னை அர்ப்பணித்தான்.
அந்த வஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டான். பேசியிருக்கலாம்ல. இப்பதான் அவனுக்கு ஞானம் வந்துருச்சே, இப்பதான் அவனுக்கு புத்தி வந்துருச்சே, மாமிசத்தில் சில அறிவு கண்கள் அவனுக்கு திறந்துருச்சே. இப்ப சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே இந்த வஸ்திரம் போதும், இது நல்லா தானே இருக்கு, ஹல்லேலூயா, இந்த வஸ்திரம்னா எங்களுக்கு நிறைய கிடைக்கும். நாளைக்கு ஒரு அத்தி மரத்திலிருந்து இலை எடுத்துக்கலாம், அடுத்த நாள் அத்தி மரத்திலிருந்து இலை எடுத்துக்கலாம், அடுத்த நாள் அத்தி மரத்திலிருந்து இலை எடுத்துக்கலாம், அதுல இலை எடுத்து நாங்க தச்சு போட்டுக்கலாம். இது நான் அப்படி இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் நாம் வஸ்திரத்தை மாற்றணும்னா எதையாவது ஒரு மிருகம், பாவம் மிருகத்தை அடிக்க வேண்டியது இருக்குமே. யோசிச்சிருக்கலாம்ல, பேசி இருக்கலாம்ல. ஆனா ஆதாமும் ஏவாளும் திறக்கவே இல்லை. அவர் போட்டு விடும்படி, அந்த வஸ்திரத்தை உடுத்து வைக்கும்படி தங்களை அப்படியே அர்ப்பணித்தார்கள். ஹல்லேலூயா. இங்குதான் முக்கியமான காரியம். The man made dress, God made dress. ஹல்லேலூயா. man made அப்படிங்கிறப்போ என்ன man made? அத்திலை. God made அப்படிங்கிறது தோல். ஹல்லேலூயா. man made அதாவது அத்திலை அப்படிங்கிறது man made righteousness, man made religious. ஹல்லேலூயா. புரியுதா? இப்ப தான் நிர்வாணி என்று அறிந்த போது அவனுக்கு ஒரு யோசனை வருது, இந்த நிர்வாணத்தை மறைக்கணும். புரியுதா? எப்படி மறைப்பது என்று சொல்லி அவன் சிந்தித்து, அவன் செயல்பட்டு, அவன் தீர்மானித்ததுதான் வஸ்திரம். ஹல்லேலூயா. வஸ்திரம், இட்ஸ் a man made righteousness. வஸ்திரம் என்பது man made righteousness, தன்னுடைய சுய நீதியை சார்ந்தவன். புரியுதா? இப்போ இதற்கு அவன் எடுத்த அந்த டூல் இருக்குல்ல, அதான் என்னது? அத்தி இலை. அதுதான் ரிலிஜியன். ஹல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை உண்டாக்கி மறைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானித்தது, அது அவனுடைய ஓன் ரைச்சியஸ்னஸ். அந்த அத்தி இலை என்பது அவனுடைய ஓன் ரிலிஜியன். இப்போ ஆண்டவர் வர்றாரு, மனுஷன் இப்ப ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். எப்படி வந்து நிற்கிறான்? his own righteousness with his own religion. ஹல்லேலூயா. இவன் நினைச்சான், இந்த வஸ்திரத்தை நான் உடுத்துவதனால் என்னுடைய பாவம், என்னுடைய நிர்வாணம் மூடப்பட்டு நான் ரைச்சியஸ் ஆயிருவேன். ஹல்லேலூயா. அது அவனுடைய ஓன் தாட். எப்ப வந்த தாட்? பாவம் செய்த பிற்பாடு. புரியுதா? அங்கதான் ஆதாம் முக்கியமா வர்றார். இப்படி ஒரு எண்ணம் அவர்களாகவே ஒரு தீர்மானம் எடுத்து, அவர்களாகவே ஒரு அத்தி இலையை தேடி போய், எத்தனை இலை இருந்திருக்கும் இல்லையா? எத்தனை இலை இருந்திருக்கும், எத்தனை மரம் இருந்திருக்கும். ஆமா, அந்த அத்தி இலையே போய் எடுத்து, ஹல்லேலூயா, அதை ஒரு வஸ்திரமாக உண்டாக்கி போட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது பாருங்க. இதெல்லாம் அவங்க உண்டாக்குனது, அவங்களால வந்தது. யாரும் ஐடியா கொடுக்கல. பிசாசு கூட ஐடியா கொடுக்கல. பிசாசு பண்ணது என்னது? சாப்பிட வச்சான், போயிட்டான். வேற எதையுமே பண்ணல. இதெல்லாம் அவன் தானாக உண்டாக்கிக்கிட்டது. இப்ப ஆண்டவருக்கு முன்னாடி அந்த ஓன் ரைச்சியஸோட, அந்த ஓன் ரிலிஜியஸ்ல நிக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த ரிலிஜியஸும் இந்த ரைச்சியஸ்னஸும் ஒன்ன நீதிமான் ஆக்குவது இல்லை. ஹல்லேலூயா. உன் பாவத்தை மன்னிப்பதில்லை, உன் பாவத்தை மூடுவதில்லை. ஹல்லேலூயா. நீ உண்டாக்கி வைத்திருக்கிற வஸ்திரமும் உன்னால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மதமும் உன் பாவத்தை மன்னிப்பதில்லை, உன் பாவத்தை நிவர்த்தியாக்குவதில்லை. ஹல்லேலூயா. இத ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துறார். எப்படி? தோலுடைய உண்டாக்கி, அதாவது பலியை செலுத்தி, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது. ஹல்லேலூயா. இப்ப அங்க தோட்டத்தில் ஆண்டவர் செய்றாரு,
இந்த வஸ்திரத்தை மாற்றி, எது மேன் மேட், புரியுதா? அந்த மேன் மேட கலட்டி இப்ப ஆண்டவர் தன்னுடைய வஸ்திரத்தை கொண்டு வர்றார். இங்கதான் இன்று அட் பிரசன்ட் ஆண்டவர் தன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொண்டு வர்றாரு. அநேகர் ரிஜெக்ட் பண்றாங்க. எதனால ரிஜெக்ட் பண்றாங்க? அவங்களுடைய ரிலிஜியனும் அவங்களுடைய சுயநீதியும் தூக்கி பிடிச்சிட்டு, இந்த வஸ்திரம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க ஏற்படுத்தி இருக்கிறதும் நாங்க தொடர்ந்து கொண்டு வருகிறதுமான இந்த ரிலிஜியஸும் இந்த ரிலிஜியஸ் மூலமாக வரக்கூடிய ரைச்சஸ்னஸும் போதும் என்று சொல்றார். வேதம் சொல்லுது, ஒருவனுடைய பாவமும் மன்னிக்கப்படுவது இல்லை, ஒருவனும் நீதிமான் ஆவது இல்லை, ஒருவனும் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதும் இல்லை. இங்க யாராவது இருக்கீங்களா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு? ஹல்லேலூயா. யாராவது இந்த ட்ரெஸ்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். நீ ரிஜெக்ட் பண்ணேன்னு சொன்னா உன்னுடைய பாவம் உன்னை கொண்டு போடும், உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் ஆண்டவர் உன்னுடைய வஸ்திரத்தை மாற்றி தன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொண்டு வந்து நிற்கிறார். ஏத்துக்கிட்டா ஆதாம போல தப்பிரும். ரிஜெக்ட் பண்ணா, ஹல்லேலூயா, ரிஜெக்ட் பண்ணா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல, மார்க் எழுதின சுவிசேஷத்துல, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு ஓமை சொன்னார் ஆண்டவர். அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அவர் வந்து கொண்டிருந்த போது ஒரு அத்திமரத்தை கண்டார். ஹல்லேலூயா. இந்த அத்திமரம் எப்படி இருந்ததா? பயங்கரமான இலைகள், பச்சை பச்சையா இலைகள், பார்வைக்கு பயங்கரமா இருந்தது. ஓன் ரைச்சியஸ்னஸ், இலைகள் மிகுதியா இருந்தது. இன்னைக்கு பாருங்க, உலகம் எங்கிலும் ஓன் ரைச்சியஸ்னால உண்டான ரிலிஜியன் மிகுதியா இருக்கு. அது இந்தியாவில எல்லாம் மிகுதியா பரவிட்டு இருக்கு. ஏகப்பட்ட தெய்வங்கள், ஏகப்பட்ட மதங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஒன்றும் ஒருவனுடைய பாவத்தையும் நிவர்த்தி ஆக்குவதும் இல்லை, மறைப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இந்த வஸ்திரத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த போது அவங்க ஏத்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டதுனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இப்ப கர்த்தரை சந்திக்கணும்னு சொன்னா, புரியுதா? நல்லா கவனிங்க. ஆதாமே எங்க இருக்கிறாய்னு சொல்லி ஆண்டவர் கேட்க வேண்டியது இருந்தது. ஏன்? அவன் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டான். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய ரைச்சியஸ்னஸும் அவனுடைய ரிலிஜியனும் தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போயிற்று. ஹல்லேலூயா. ஆனா அந்த ரட்சிப்பின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு உண்டு என்று சொன்னால் நான் இயேசுவை சந்திப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப ரட்சிப்பு எப்படி கிடைச்சது எனக்கு? ஹல்லேலூயா. எப்படி கிடைச்சது? ஆதாமினிடத்தில் ஆண்டவர் இந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து நின்றபோது அவன் எப்படி ஏற்றுக்கொண்டானோ அதே போல யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு உண்டு. அப்ப எங்க மிஸ்டேக்? அக்செப்டன்ஸ். ஹல்லேலூயா. Whoever rejecting the salvation, he will reject. Hallelujah. Whoever accept the salvation, புரியுதா? யார் அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, எப்படி ஆதாமினிடத்தில் அந்த சால்வேஷன் ஆகிய அந்த ட்ரெஸ் கொண்டு வந்த போது அதை ஏற்றுக்கொண்டானோ, ஹல்லேலூயா, அதே போல ஆண்டவர் உங்களிடத்தில் ரட்சிப்பை கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்படாத எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இந்த வஸ்திரம் உங்களுக்கு இலவசமாய் வந்திருக்கு. அவர் பே பண்ணியிருக்கிறார். அவர் ஏதேன் எப்படி ஒரு இன்னசென்ட் மிருகத்தை அடித்து ஒரு வஸ்திரத்தை உண்டாக்கினாரோ அதே போல அவர் ஜீசஸ், அதாவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, he was innocent. புரியுதா? அவர் இன்னைக்கு இன்னசென்டா தான் இருக்கிறார்.
அவர் நமக்காக அடிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். இது முற்றிலும் இலவசம். ஹல்லேலூயா. இந்த இலவசமான ரட்சிப்பை எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்ளுவானோ அவனுக்கு நித்திய ஜீவன் கன்ஃபார்ம். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆதாமுடைய 2 பிள்ளைகள், புரியுதா? ஆதாமுடைய 2 பிள்ளைகள்ல ஒருத்தர் என்ன செய்யல, இந்த ரட்சிப்பின் அந்த சால்வேஷன் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. முடிவு என்ன? ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டாரு? இவங்க ஏதேனை விட்டு வெளியே வந்தாங்க, அவர் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டார். இவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாங்களே ஒழிய அந்த தேசத்தை விட்டு என்ன செய்யல, மாற்றப்படல. ஆனா காயின் என்ன பண்ணப்பட்டார்? அந்த தேசத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார். 2வது அந்த தேசத்தில் வெளியே போய் அலைந்து திரிகிறவனானான். ஹல்லேலூயா. இங்க எத்தனை பேர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களோ? இன்னைக்கு ஆண்டவர்களோடு தான் காலையில இருந்து பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஆதாம் ஏற்றுக்கொண்டது போல நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஆதாமினிடத்தில் ஆண்டவர் அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்தபோது ஆதாம் ஏற்றுக்கொண்டது போல எந்த மறு பேச்சு பேசல. எனக்கு இந்த வஸ்திரம் போதும்னு சொல்லல, இந்த அத்தி மரம் எனக்கு போதும்னு சொல்லல, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான், எந்த விதமான மறுபேச்சு இல்லாம. ஹல்லேலூயா. 2வது, ஆண்டவர் உன்னை கொடுத்தா எனக்கு நல்லதுதான் கொடுப்பார் என்று விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அதை அப்படியே அவனுக்கு என்ன செஞ்சது? ஏற்றுக்கொண்டான். இப்ப வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 61 10 வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் ஆத்துமா களிகூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுவதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இப்போ ஒரு பெரிய களிப்பை குறித்து இங்க பேசுறார். பெரிய சந்தோஷம் இல்லையா? என்ன சந்தோஷம் உண்டாயிற்று? கர்த்தருக்குள் பூரிப்பாய். ஆமா, கர்த்தருக்குள் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. எதனால் இந்த சந்தோஷம் வந்தது? எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் உடுத்தினேன் அல்ல, அவர் உடுத்தினார். புரியுதா? அங்க ஆதாமுக்கு வஸ்திரத்தை என்ன பண்ணாரு? உடுத்தினார். அது அப்படியே அவன் ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அந்த ஆதாமுடைய அதுக்கு அடுத்த லைஃப் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தியானிச்சு பாருங்க. ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலகல்ல. அடுத்த பிள்ளையை பெற்றவர் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். புரியுதா? பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது கர்த்தரால் தான் மனுஷனை பெற்றேன். புரியுதா? அவங்க கர்த்தரை விட்டு விலகவே இல்லை. அதுக்கு பிற்பாடு ஒரே ஒரு மிஸ்டேக். ஹல்லேலூயா. இங்க எனக்கு கர்த்தருக்குள்ளான ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு. இந்த மகிழ்ச்சி எதனால் வந்தது? அவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினதனால். ஹல்லேலூயா. இது தேவனால் உண்டான வஸ்திரம். பிரைஸ் தி லார்ட். இது தேவனால் உண்டாக்கப்பட்ட வஸ்திரம். கேள்வி கேட்காமல், அவிசுவாசம் இல்லாமல் யார் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் அந்த உள் அர்த்தம் என்ன? இவங்களுக்கு ஒரு வஸ்திரம் தரிக்கப்பட்டது இல்லையா? அங்க ஒரு அர்த்தம் இருந்தது. ஒரு மிருகம் பிடிக்கப்பட்டது, அதாவது செலக்ட் பண்ணப்பட்டு பிடிக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது. அடித்த போது என்ன உண்டாயிற்று? ரத்தம் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தப்பட்டது. ரத்தம் சிந்தப்பட்டது மாத்திரமல்ல, அந்த மிருகத்தினுடைய தோல் புதைக்கப்பட்டது.
ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆனா மிருகமா இருந்ததுனால அது என்ன செய்யல, எழும்பல்ல. ஆனா அதுக்கு இணையாக இயேசு கிறிஸ்து எனக்காக செலக்ட் பண்ணப்பட்டார். முதலாவது அப்படிதானே? ஹல்லேலூயா. முதலாவது இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்ணப்பட்டார். தி அனாயிண்டட் ஒன், தி அனாயிண்டட் ஒன் ஃபார் crucifixion. எத்தனை பேருக்கு the Lord அப்படின்னு சொன்னால என்ன அர்த்தம்? தி அனாயிண்டட் ஒன். தெரியுமா? தெரியாது. the Lord அப்படின்னா என்ன அர்த்தம்? தி அனாயிண்டட் ஒன், அனாயிண்டட் ஒன் ஃபார் crucifixion. Hallelujah. He was ruler of the earth. He is ruler of the earth. He has all authority. But ஒரு பர்టిక్యులர் டைமுக்கு, ஒரு பர்టిక్యులர் காலத்துக்கு he was selected for crucifixion. He was anointed for crucifixion. புரியுதா? ஹல்லேலூயா. சொல்ற புரியுதா உங்களுக்கு? பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிக் கொண்டிருந்தவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கென்று அவர் செலக்ட் பண்ணப்பட்டார், அவர் அனாயிண்ட் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. கிருசிபிகேஷனுக்காக, சிலுவைக்கென்று. ஹல்லேலூயா. அந்த சிலுவையிலே அவர் பாடுபடுத்தப்பட்டார், கொல்லப்பட்டார். ஹல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாம் நாளிலே மரித்தோர் இருந்து எழுப்பப்பட்டார். ஹல்லேலூயா. புரியுதா? மூன்றாம் நாளிலே மரித்தோர் இருந்து எழுப்பப்பட்டார். இதான் சால்வேஷன், இதான் சுவிசேஷம். ஏதேனில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காண்பிக்கப்பட்ட சுவிசேஷம் அதுதான். ஹல்லேலூயா. இப்படி ஒரு மிருகம் அடிக்கப்படும், உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் சால்வை உண்டாகும். ஹல்லேலூயா. அவர் வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இட்ஸ் a God made religion. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆச்சு? 2000. ஏதேன்ல இருந்து கணக்கு போடுங்க. More than 6,000 years God made this religion. Till now, இன்று வரையிலும் ஒரு மனுஷனாலும் அழிக்க முடியல. ஆனா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க, 34 இருந்து வாசிங்க. அப்பொழுது சகல ஜனங்களாலும் நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஒரு ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷனுக்கு நீங்க செய்ய போகிறதை, இந்த மனுஷருக்கு அப்படின்னா அப்போஸ்தலருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி man-made religion பெரியவனாக பாராட்டி ஏறக்குறைய 400 பேர் அந்த மார்க்கத்தை பின்பற்றினார்கள். அவன் மடிந்து போன, அந்த மார்க்கம் மடிந்து போனது. அந்த மார்க்கத்தை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த காலம், குடிமதிப்பின் நாட்களில் யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அவனும் என்ன செய்தான்? அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும்
மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போகும், தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோட போர் செய்கிறவர்களாய் மாத்திரம் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். என்ன சொல்றாரு? ஏதாவது புரிஞ்சுதா? மனுஷனால் உண்டாக்கப்பட்டிருக்கும், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அதை செஞ்சிடும், காணாமல் அழிந்து போகும். ஆனால் தேவனால் உண்டாக்கப்பட்டதானால் அதை ஒழித்துவிட மனுஷரால் கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பு. இதை எந்த மனுஷனாலும் அழிக்க முடியாது, எந்த மனுஷனாலும் ஒழித்து விட முடியாது. தேவனே உண்டாக்குவார், அது தேவனே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல தெளிவான ஒரு பதிலை கொடுத்தார் கமாலியேல். புரியுதா? எவ்வளவு ஞானமுள்ள மனுஷன் பாருங்க. அதனால்தான் பவுலும் ஞானியா இருக்கிறார், அவர்கிட்ட படிச்சுட்டு வந்ததுனால. புரியுதா? குரு எப்படியா குருவுக்கு மேல சிஷ்யன் ஆயிட்டார் இல்லையா? எவ்வளவு தெளிவா சொல்றார். தேவனால் அது வந்திருக்குமானால் உங்களால் அதை என்ன செய்ய முடியாது. இதே போலதான் அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் கவனிச்சு பாருங்க, உலகமெங்கிலும் நீங்க கணக்கு போடுங்க, எத்தனை ரிலிஜியன் இருக்கு உங்களால் எண்ண முடியுமா? ஹல்லேலூயா. நம்மால எண்ண முடியுமா? இதெல்லாம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது? ஹல்லேலூயா. இது யாரால் ஏற்படுத்தப்பட்டது? புரியுதா? உலகத்துல எத்தனையோ மேஜர் ரிலிஜியன்ஸ் இருக்கு இல்லையா? இஸ்லாம், இந்துயிசம், புத்திசம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? புத்தர் உண்டாக்குனதுக்கு ஒரு காலம் இருந்தது, புத்தரை காணும். இஸ்லாமத்தை உண்டாக்குனதுக்கு ஒரு காலம் இருந்தது, உண்டாக்குனவரை காணும். ஆனா தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மதம், இது மதம்னு சொல்றதே தவறு ஆக்சுவலி. ஹல்லேலூயா. அது என்னதுன்னா இட்ஸ் a relationship. Christianity is not a religion, it's a relationship. இதுதான் சரியான வார்த்தை. தேவனோடு உள்ள உறவு. ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவம் உலகம் எல்லாருக்கும் அறியப்படும்படியாக மதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனா கிறிஸ்டியானிட்டி அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மதம் அல்ல. இயேசு மதத்தை உண்டாக்க வரல, அவர் தேவனோடு உள்ள உறவை உண்டாக்கும்படி, புதுப்பிக்கும்படியாக வந்தார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். யாரு கேட்டாலும் இதை சொல்ல தெரியணும். ஆனா உலகத்தின் பார்வைக்கு நம்ம மதம்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். புரியுதா? ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, இது மதம் அல்ல, இட்ஸ் a relationship with God. ஹல்லேலூயா. இது மனுஷனால் உண்டாயிருந்ததானால் இன்னைக்கு உலகம் எங்கிலும் பரவி இருக்குமா? ஹல்லேலூயா. எல்லா மதங்களும் எல்லா தேசத்திலும் இல்லை, ஆனா கிறிஸ்தவம் எல்லா தேசத்திலும் உண்டு. கிறிஸ்தவன் எல்லா தேசத்திலும் இருக்கிறான். இரண்டாவது, உலகத்தினுடைய வரலாறு கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கு. The whole history of the universe. புரியுதா? The whole history of universe எதுக்குள்ள, யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள. புரியுதா உங்களுக்கு? அதே போல இந்த பரிசுத்தமுள்ள வேதத்துல தொடக்கத்தையும் நீங்க அறியலாம், முடிவையும் நீங்க அறியலாம். எந்த மத புத்தகங்களும் பாஸ்ட சொல்லல, வரப்போகிறத சொல்லல. எதோ கதை சொல்லிச்சு, எதோ கதை சொல்லி வச்சிருக்கு. ஆனா இந்த பரிசுத்த வேதாகமத்தை போல நமக்கு கடந்த காலத்தையும் நமக்கு வரப்போகிற காலத்தையும் தெளிவாக, தெளிவாக, அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நாசான்னு கேள்விப்பட்டிருப்போம், நாசமா போறது. அப்புறம் வேற என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? ஈஸ்ரோன்னு கேட்டிருப்பீங்க இல்லையா? இப்படி பல சயின்டிபிக்கான சில காரியங்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் சில கண்டுபிடிப்புகளுக்கு சில காரியங்களை செய்யறாங்கல்ல. இவங்க எல்லாருமே படிக்கிறது எது தெரியுமா? திருட்டு பயலுக பார்த்துங்க. ரகசியமா பைபிளை படிச்சுதான் ஒன்னொன்னா செய்வான். ஆனா வெளியில பைபிள் இல்லைன்னு சொல்லுவான். அதுதான் பிசாசு தந்திரமாய் செய்கிற காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் எங்கிலும் மேன்மேட் ரிலிஜியஸ் ரொம்ப தீவிரமா பரப்பப்பட்டிருக்கு. இனி இன்னொரு மேன்மேட் ரிலிஜியஸ் என்ன தெரியுமா இருக்கு? there is no God, ஏத்தியஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க கூட்டம் யாராவது இருக்காங்களா? உங்க கூட்டத்தில் கடவுள் இல்லை
என்று சொல்ற கூட்டம். எந்த கடவுளுமே கிடையாதுங்க, நான் தான் கடவுள்னு சொல்லுவான் சிலர். இருக்காங்களா யாராவது? ஏத்தியஸ்ட். இவன் தான் உலகத்திலே டேஞ்சர். புரியுதுங்களா? இவன் தான் டேஞ்சரான ஆளு. இவனுடைய சுபாவம் என்னன்னா, he believes, he depends on his own righteous. அவனுடைய சொந்த ரைச்சியஸ்ல அவன் நிற்பான். கடவுள்லாம் அவனுக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இவன் தான் பெரிய பொல்லாதவன். புரியுதா? இவங்க எல்லாம் உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுது, ஒரு நாள் இவைகள் எல்லாம் அழிந்து போகும். புரியுதா? எல்லாம் அழிந்து போகும். நீதிமான் என்றென்றைக்கும் நிலைப்பான். ஹல்லேலூயா. நீதிமான் என்றென்றைக்கும் நிலைப்பான். புரியுதா? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை மாறாது. புரியுதா? அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிப்பின் வஸ்திரம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, அதை உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கும்படி ஆண்டவர் காலையில் இருந்து உங்களோட பேசிட்டு இருக்கு. யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ இந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இட்ஸ் 100% ஃப்ரீ. புரியுதா? இதை இழந்து, அதாவது இது வேண்டான்னு சொல்லி ஒருத்தர் தள்ளி போட்ட ஒரு ஓமை உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 22வது அதிகாரத்தில் ஒரு ராஜா என்ன செய்யறாரு, தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் எடுக்கிறார். இந்த கல்யாணத்துக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, இன்விடேஷன் கொடுக்கப்படுகிறது. இன்விடேஷன் கொடுத்தவங்க யாரும் என்ன செய்யல, திருமணத்துக்கு வரல. ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாச்சு. அந்த வேலைக்காரங்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு கதையா சொல்றேன், அதை போய் வீட்டில் படிக்கணும். இவர் கதை சொல்லுவார், நம்ம கேட்டுட்டு போயிடுறதல்ல. இன்விடேஷன் கொடுத்தப்போ என்ன செய்யல, எல்லாரும் வாங்குறாங்க, என்ன செய்யல, கல்யாணத்துக்கு வரல. கல்யாண நாள் வந்தது, விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டது. ராஜா வந்து பார்க்கிறார், ஒரு பயலையும் காணும். அப்ப அங்க ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க இருக்கிற வேலைக்காரர்களை பார்த்து, வெளியே போய் சும்மா நிக்கிற எல்லாரையும் இழுத்துட்டு வாங்க. எவன் எல்லாம் என்னென்ன எங்கெல்லாம் சும்மா கிடக்கானோ, ஒன்னுக்கு ஆகாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என்ன செய்யுங்க, உள்ள கூட்டிட்டு வாங்க. அப்படிதான் நம்ம எல்லாரும் உள்ள வந்தோம். நம்ம எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்து வரல, நம்ம எல்லாம் சும்மா கிடந்தவங்கன்னு சொல்லி அவன் இன்விடேஷன் கொடுத்தவன் வராததுனால நம்ம எல்லாம் உள்ள வந்தோம். புரியுதா? அப்ப நம்ம உள்ள வந்த போது உள்ள வர்றவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. நீ என்ன வஸ்திரத்தை வேணாலும் போட்டுட்டு வா. ஏன்னா அவன் இருந்த நிலைமையில வந்தான், அவனுக்கு வஸ்திரம் போடுறதுக்கு டைம் இல்ல, முடியாத டைம் இல்ல. ஏன்னா விருந்தாயத்தம் ஆயிற்று, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டாச்சு. ராஜா என்ன சொன்னார், வெளியே போய் எவனை எல்லாம் பாக்குறீங்களோ அவனை எல்லாம் இழுத்து உள்ள கொண்டு வா, ராஜாவுடைய விருந்துக்கு நீ வர சொல்லு. எல்லாம் கூப்பிட்டவன கிளம்பி வந்துட்டான். வந்தபோது அவனுக்கு வீட்டில் போய் ட்ரெஸ் மாத்துறதுக்கோ குளிக்கிறதுக்கோ மேக்கப் பண்றதுக்கோ டைம் இல்லை. அப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, ராஜா நீ வாசல்லே வஸ்திரத்தோட நில்லு, எவனெல்லாம் திருமண விருந்து சாலைக்குள்ள போறானோ அவனுக்கு எல்லாம் அந்த வஸ்திரத்தை கொடுத்து உள்ள அனுப்பு. இதுதான் கட்டளை. இப்போ இப்படி அழைக்கப்பட்டு விருந்து சாலை விருந்தாளிகளால் நிரம்பி இருந்தது. இப்ப ராஜா என்ன செய்யறாரு, விருந்து கொடுக்கப்பட்ட அந்த எல்லா விருந்து சாலைக்கு ராஜா வர்றாரு. விருந்து சாலைக்கு ராஜா வரும்போது எல்லாரும் என்ன ட்ரெஸ் போட்டு இருக்காங்க, அவங்க போட்டுட்டு வந்த ட்ரெஸ் அல்ல, அவங்க என்னென்னமோ ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. ஆனா வாசலில் கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை எல்லாரும் உடுத்தி இருக்கிறான். அப்படி நடந்து அப்படியே பந்தி ஒரு 4-5 ரோ அப்படியே வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கான். அவன்கிட்ட என்ன இல்லை, அவன் போட்டிருந்த வஸ்திரம் இருந்தது, ஆனா கேட்ல கொடுக்கப்பட்ட வஸ்திரம் இல்லை. கூப்பிடும்போது எவ்வளவு அழகா கூப்பிட்டார் தெரியுமா, சிநேகிதனே அப்படிதான் கூப்பிட்டார். கொல்ல போறாரு, ஆனா கூப்பிட்டது எப்படி, ஹல்லேலூயா. சிநேகிதனே கூப்பிடுறது எதுக்கு, வெளியா வெயிட்டிங், அடுத்த கறி நீதான், ஹல்லேலூயா, அடுத்த பிரியாணிக்கு நீதான் மீட்டு. ஆமா சிநேகிதனே, நீ உள்ள வரும்போது ஒரு குரூப் அங்க ட்ரெஸ் கொடுத்துட்டு இருந்தது, உங்ககிட்ட கொடுத்தாங்க இல்லையா, அந்த வஸ்திரம் எங்க, ஹல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை போடாம நீ எப்படி பந்திக்கு வந்த? அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான், ஹல்லேலூயா. அதாவது ஏதேனில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முன்பாக ஒரு வஸ்திரம் கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தர் நின்றது போல எல்லா மனுஷனுக்கு முன்பாகவும் ஒரு வஸ்திரத்தோடு கர்த்தர் நின்று கொண்டிருந்தார். புரியுதா?
ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். 100 பேர் வந்திருந்தாங்கன்னா 99 பேர் போட்டுட்டு உள்ள வந்தான். ஒருத்தன் என்ன செய்யல, போடல. சொன்னார், அவனை தனியா கூப்பிடுங்க, வெளியே கூப்பிடுங்க. அடுத்து என்ன சொன்னாரு, கையங்காலம் கட்டுங்க, இவனை கொண்டு ஆளுகையும் பற்கடிப்பும் அவியாத அக்னியில போடுங்கன்னார். ஹல்லேலூயா. யாருக்கு? இந்த வஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு. நல்ல கவனிங்க, அவன் என்ன இருக்கிற வண்ணமாகவே வந்தபோது தேவன் ஏற்றுக்கொண்டார். நீ எப்படி இருந்தாயோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அவரை கொள்றதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நான் கொஞ்சம் சரியாயிட்டு வர்றேன், நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வர்றேன், நான் கொஞ்சம் மேக்கப் போட்டு வர்றேன், அப்படி அல்ல. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே. நீ உன் ட்ரெஸ்ஸை பத்தி கவலைப்படாத, உன்னுடைய ரைச்சியஸ்னஸ் கவலை, எதை குறித்து கவலைப்படாத, பாவத்தை குறித்து, அழுக்க குறித்து கவலைப்படாத. அதை மாற்றி உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருவதற்கு அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டு ஜனம், உங்களை பார்த்து சொல்றேன், ரட்சிக்கப்படாதவர்களுக்காக பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இலவசம். இனி காலம் செய்யாது, செல்லாது. ஆமென். இனி ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? எனக்கு ஒரு நாள் ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டாரு, அதனால நான் இனி இளைப்பாறுதலுக்கு போயிருவேன் அப்படின்னு போனீங்கன்னா நீங்க முதல்ல காலி. வசனம் சொல்லுது, உங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு என்ன செய்யப்படணும்? வாசிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். அப்ப ரட்சிப்பு என்ன செய்யணுமா? ரட்சிப்பின் வஸ்திரம் வாங்கிறதல்ல முக்கியம், அந்த ரட்சிப்பு பூரணமடைய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். எது வரைக்கும்? என்னுடைய மரணம் முந்துமானால் மரணம் வரைக்கும், இயேசுடைய வருகை முந்துமானால் அவருடைய வருகை வரைக்கும். இதுதான் ஆன்சர். ஹல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் சொல்லுகிறாரே. எது வரைக்கும் பிரயாசப்படணும்? நான் மரணத்தில் முந்திக் கொள்வேனானால் என்னுடைய மரணம் வரைக்கும், ஆண்டவருடைய வருகை முந்திக் கொள்ளுமானால் அவருடைய வருகை வரைக்கும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. யாருக்கு சொல்றேன்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இந்த வஸ்திரத்தை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இந்த வஸ்திரம் இலவசமாய் கொடுக்கப்பட்ட வண்ணமாய் அப்படியே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று இருக்கிறவர்களுக்கு. ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஹல்லேலூயா நித்திய ஆக்கினை தீர்ப்பு. அதான் அந்த ஒருத்தன் வஸ்திரம் தரிக்காதவன், புரியுதா? வஸ்திரம் போடாதவன் அவன் யாரு? ஏற்றுக்கொள்ளாதவன், ரட்சிக்கப்படாதவன், புரியுதா? அவனுடைய முடிவு என்ன? அழுகையும் நரகம். ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்யணுமா? நிறைவேற பிரயாசப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.